எல்லாம் சிவமயம். சிவனை தாண்டி வேறொன்றும் இல்லை. நம் மனசில் இருக்கக்கூடிய பயம் நீங்கினதுன்னா உலகத்தில் நாம் நினைக்கிற எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்குங்க. அதை முதல்ல எல்லாரும் நம்புவோம். என் உடன்பிறப்புகளே, என் உறவுகளே, என் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தருணத்தில் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நம்ம வாழ்க்கையோட யதார்த்தத்தை சில விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு நிறைய சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சோதனைகள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம யாருமே தடுக்க முடியாத ஒரு உயர்வை நாம் அடையும் பொழுதுதான் சோதனைகள் முடிவுக்கு வரும். இந்த தடுக்க முடியாத உயர்வை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம பார்வையை முதல்ல தூரத்தில் பார்க்கக்கூடாது, பக்கத்தில் தான் நம்ம முதல்ல பார்வையை பார்க்கணும். அது எப்படி தெரியுமா? இப்போ 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி, இது மாதிரிலாம் நிறைய சனி இருக்குது. இதை நாம் என்ன பண்ணுறோம்? சனி பகவான் நம்மளை ஏதோ கெடுக்கிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ வச்சு செய்ய போகிறார், சனி பகவான் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்க போகிறாருன்னு எல்லாமே ஒரு பய உணர்வில் வந்துடுறோம். இந்த பயம் வந்துட்டாலே நம்ம எதை பண்ணுறது எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரே குழப்பம் வந்துடும். அதில் தப்பு பண்ணுவோம். அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது சனி முதல்ல எங்கே இருக்கார், அதை கண்டுபிடிக்கணும். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் பேச போகிறதில்ல, இது வேறு ஸ்பீச்சு. நான் பிறகு வரேன், உங்கள் ராசிக்கு வரும்போது நான் பேசுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ். சனி எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சனி எங்கே இருக்கார் தெரியுமா? நம்ம பக்கத்தில் தான் இருப்பார், நம்ம உறவுகளில் தான் இருப்பார். சில பேருக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி சனி பகவான், பொண்டாட்டிக்கு புருஷன் சனி பகவான், பிள்ளைங்க சனி பகவான், அப்பா அம்மா சனி பகவான், நண்பர்கள் சனி பகவான், பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன் சனி பகவான், தொழிலில் முதலீடு போட்டவன் சனி பகவான். இப்படி பல சனி பக்கத்திலே இருக்கும். அர்த்தாஷ்டம் சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, 7.5 சனிலாம் பக்கத்தில் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும். இதுங்களால் தான் நமக்கு பிரச்சனை வருமே தவிர கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு பொழுதும் பிரச்சனை வராது. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு எந்த இடத்துல சனி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு எந்த நபர் சம்பந்தப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நபர்களை விட்டு நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சனி பகவான் நன்மையை செய்வார். அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அப்போ எந்த உறவு உங்களுக்கு இப்போ வேணும், எந்த உறவு உங்களுக்கு வேண்டாம், எந்த உறவுகிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த உறவுகிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது, யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்னு ஒரு பாட்டு. மகாகவி காளிதாசுன்ற படத்தில் இந்த பாட்டு வரும். யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்னா அந்த பாட்டோடைய உள்நோக்கம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்ல திறமைசாலிகளுக்கு, திறமை வாய்ந்தவர்களுக்கு அரியாசனங்கள் கிடைக்கும். திறமையாளர்கள் எப்பயுமே நான் திறமையாளின்னு சொல்லவே மாட்டான். அதுதான் திறமைசாலிகிட்ட இருக்கிற பெரிய வீக்னஸ். இன்றைக்கி ஒன்றும் இல்லாதவன்லாம் என்ன பண்ணுவான்னா தன்னை பெருசாக காட்டிப்பான். இந்த திறமைசாலிகள், நல்லவர்கள், இவங்களுக்கெல்லாம் நாடகம் நடிக்க தெரியாது. எங்கே பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே பேசிடுவாங்க. ட்ராமா பண்ண தெரியாது, சூதுவாது தெரியாது, பையில் என்ன இருக்குங்கிறத விட மனசில் நிறையா இருக்கும். பெரிய கர்ண பரம்பரைன்னு நினப்பு, அள்ளி கொடுத்துருவாங்க. கர்ணனை போல இழிச்சவை யாருமே கிடையாது. அதேமாதிரி கும்பராசியை போல இழிச்சவை யாருமே கிடையாது. இப்போ நான் சொன்னதெல்லாம் கும்பராசிக்கு தான். கும்பராசிக்காரவங்க திறமையை தயவு செய்து என்ன பண்ணணும்னு 4 பேருக்கு சொல்லி தான் ஆகணும். ஒரு பையனும் நம்மளை சொல்ல மாட்டான், இவருக்கு இந்த திறமை இருக்கிறது, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டான். ஆகா இவனுக்கு திறமை இருக்குன்னு தெரிஞ்சு உங்களை அமுக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவான். இல்லை உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் ஒரு வெள்ளை சட்டையை போட்டுட்டீங்கன்னா பணம் மட்டும் வெளியில் தெரியாமல் பார்த்துங்க. அதில் ஒரு 500 ரூபா நோட்டு இருந்ததுன்னா உங்கள் மேலே அப்படியே அன்பை பொழிந்து அந்த 500 ரூபாயை எடுக்கிறதுல ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கமாக இருக்கும். எப்படியே எடுத்துருவான். நீங்கள் எடுக்க மாட்டாங்களான்னு நினச்சிடாதீங்க, எடுத்துருவான். ஸோ அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஏமாந்து போய் கொண்டிருக்கக்கூடிய கும்பத்திற்கு இந்த காலகட்டம்
குடும்ப சனியாக வாக்கு சனியாக உருவெடுக்கிறார் சனி பகவான். இது வரைக்கும் உங்கள் இடத்துல இருந்த சனி வாக்கு சனியாக 2வது வீட்டுக்குள்ளே வரார். இப்போது ஆல்ரெடி நான் சொன்னது இப்படி. இப்போ வாக்கு சனியாக வரும்பொழுது என்னென்னா, பணத்துலேயும் கவனமாக இருக்கணும், வார்த்தையிலையும் கவனமாக இருக்கணும். இன்னையிலிருந்து கும்பராசிக்காரர்கள் ஒரு நிமிடத்தை கூட உங்களை தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. கும்பராசிக்காரர்கள் இன்னிலிருந்து ரொம்ப யாருக்கும் ரொம்ப இறக்கப்பட்டு டைமை இன்னொருத்தவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இன்னொருத்தவங்களுக்காக ஏதாவது ரொம்ப ஆசைப்பட்டு அவங்கள திருப்திப்படுத்துவதற்காக அவங்களுக்கு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறது, எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது, பணத்தை வேஸ்ட் பண்ணுறது, அவங்கள்ட்ட இது ஒரு நல்ல பேரை வாங்கணும்னு நினச்சி எதையாவது பயங்கரமாக அந்த குட்டிக்காரனெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆடுறாராமான்னு என்ன தான் குரங்கு குட்டிக்காரனை அடிக்கும், நம்பிக்கையோடு அடிக்கும். ஆனால் அவன் குரங்காதான் பார்ப்பான் அந்த ஆள். ஆகா இவ்வளவு நல்லா செஞ்சுருக்கே, இதுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணுமேன்ற எண்ணமே வராது. அப்போ கும்பராசிக்காரர்களை ஒரு சாதாரண மனிதர்களாக, அதாவது நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் அவர்கள் உங்களை உயர்த்த மாட்டார்கள். அப்படிப்பட்ட கும்பத்திற்கு இறைவன் உயர்த்துவதற்கான நேரம். அதை எப்படி சொல்கிறார் சுவாமி? வாக்கில் சனி உள்ளே வராரு, இந்த வார்த்தையை அழகாக கொண்டு போ, விஷமாக கொண்டு போகாத. விஷமம் மனிதர்கள்ட்ட நீங்கள் பார்த்து பழகுங்க. நீங்கள் நல்ல வாக்கு சொல்ல போகிறீங்கன்னு தெரிஞ்சால் கூட விஷமக்காரர்கள் அதை கெட்ட வார்த்தையாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்கள் கோபத்தை அதிகப்படுத்துவாங்க, உங்களை ப்ரெஷரை அதிகப்படுத்துவாங்க. அதனால் இந்த சனி பகவான் 7.5 சனியில் தற்போது கழிவு சனியாக, குடும்ப சனியாக போகிறார், பாத சனியாக போகிறார். அதனால் என்னென்னா கால் வலி வரும். கால், அதாவது பார்த்திங்கன்னா இடுப்பிலிருந்து கால் வரைக்கும் தூங்க விடாது. இப்பயே ஆரம்பிச்சிருக்கும். யாராவது ராத்திரியில் கொஞ்சம் காலை மிதித்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும், ஒரு வயலும் வரமாட்டான். கால் வலி உயிர் போகும், அதில் உத்தரவாதம். அப்போ வலி மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஆயில்மெண்ட்டு தடவிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பக்கம். அதே மாதிரி மனவலி இருக்கும், அதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ரொம்ப பேர் சிரிக்கிறதுக்கு தயாராக இருப்பான், இவனாவது மனவலியாவதுன்னு. கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் கிஃப்ட்டு கொடுத்துருக்கார், உடனே மறக்கிற சக்தியை கொடுத்துருக்கிறார். அதனால் என்னென்னா, நீங்கள் கெட்டதை உடனே மறந்துடுங்க, இன்னொருத்தவன் நினச்சதை மறந்துடுங்க, நீங்கள் பண்ணின நல்லதையும் மறந்துடுங்க. ஏன்னா அதை ஞாபகம் வச்சுருக்கிறதுனால தான் அவன் என்ன ஞாபகம் வச்சுக்க மாட்டானே நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதனால் மறதி உங்களுக்கு நல்ல வியாதி. கும்பத்திற்கு அழகான வியாதியில் மறதி ஒன்று. அப்போ இப்போ உங்களுக்கு வாக்குச்சனியாக 2வது வீட்டுக்குள்ளே அந்த கும்பராசிக்கு சனி பகவான் வராரு. அதனால் சில பேரை பற்றி உண்மைகள் தெரிய வரும். இவ்வளோ நாள் நமக்கு அன்பாக இவங்க இல்லையா, இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட பேசுனதெல்லாம் வெறும் காசிக்கா, நட்பு கிடையாதா, அன்பு கிடையாதா, அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக போட்டு கொடுத்துருவார் இப்போ சனி பகவான். அதனால் நமக்கு கோபம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வார்த்தையில் கவனமாக இருக்குது. ஆமாங்க, அடிப்பட்டவனுக்கு, அதாவது உடம்புல அடிபட்டுடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நல்ல கவனிங்க. ஒரு உடம்புல இந்த இடத்துல அடிபட்டுடுச்சு, நம்ம கட்டு போட்டிருக்கோம், வலி. ஒருத்தன் கிட்டக்க கை கொடுக்க வரான், இற அப்படி சொல்லுவோம்ல, ஏன்னா தொட்டுட்டானா வலிக்குமே. இப்போ கும்பத்துக்கு அடிபட்டிருக்கிறது இதயத்தில், ஹார்ட்டில். இந்த வலியை ஏற்கனவே 7.5 சனி கொடுத்துருச்சு. இப்போ 2வது இடத்துக்கு வரும்போது இவன் இந்த வார்த்தையை திருப்பி வார்த்தையால் குத்துவாங்க சில பேர். நான் ஒன்று இல்லைன்னா நீ முன்னேறி இருப்பியான்னுவான், நான் தான் உனக்கு ஸ்கெட்சே போட்டேன்னுவான். அவன் ஒரு புண்ணாக்கம் பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் அவனுக்கு அதில் ஒரு பெருமை அப்படி இருக்கும். நமக்கு மட்டும்தான் தெரியும், முன்னேறதுக்கு நான் தாண்டா காரணம் அப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். இதை வெளியில் கூட சொல்ல முடியாது. அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வார்த்தையால் சில பேர் நம்மளை குத்துவாங்க. அவங்களுக்கு திருப்பி எதிர்வார்த்தை பேசாதீங்க. அமைதியாக ஏதாவது ஒரு சுவாமியோட பேரை அந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு சுவாமியோட பேரை எடுத்துக்குங்க. அந்த சுவாமியோட பேரை சொல்லும்போது இந்த வீணர்களுடைய ஆட்டம்லாம் வீணாக போயிடும். அவன் எதை உங்களை டெரர் பண்ணுவான், உங்களை ட்ரிகர் பண்ணுவான், உங்களை எப்படியாவது உங்களை கோபத்தை உண்டாக்கி உங்களை உங்கள் பேரை கெட்ட பேரை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு பயலுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. நான் ஒரு அப்பா மாதிரி சொல்கிறேன், ஒரு சகோதரனாக சொல்கிறேன், நண்பனாக சொல்கிறேன். இதுதான் வார்த்தை, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. சனியாகவே சொல்கிறேன், அப்படி வச்சுங்க. நான் தான் சனி, இன்னிலேருந்து என் பேர் மணி இல்லை, சனின்னு வச்சுங்க. ஆனால் கண்டிப்பாக செய்யுங்க. நான் நல்லது சொல்லித்தரேன். ஏன்னா நான் உன்னை கெடுக்கலை, சனி சொல்கிறார், நான் உன்னை கெடுக்கலை. ஆனால் உன் பக்கத்தில் இருக்கிறவன் உன்னை கெடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவான், கோபத்தை உண்டாக்குவான். நீ கோவப்படாத ராஜா, வார்த்தையில் கவனமாக இரு. 2வது வீடு
யார் உங்ககிட்ட இருக்கிறாங்களோ, யார் உன்னோட பழகுறாங்களோ அவங்க பழகட்டும். அவங்களுக்கு நீ விசுவாசமாக இருக்கிறத விட உனக்கு நீ விசுவாசமாக இரு, போதும். சிவபெருமான் உன்னை பார்த்துப்பார் தங்கங்களா. ஆக இந்த 7.5 சனியில், இந்த ஜென்ம சனி விலகி வாக்கு சனியில் வரும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் போதும். கும்பராசி உறவுகளே, உங்களுக்கு நிச்சயமாக எந்த நபர்களால் பிரச்சனை வருகிறதோ இல்லையோ, சுவாமி உங்களை காப்பாற்றுவார். எந்த பிரச்சனைகளையும் தூக்கி எறிய வைக்கிறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு பிளான் கொடுப்பார். நீங்கள் உணர்ச்சி வசம் மட்டும் படாதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் பல தடைகள் கரைய போகிறது. அதிகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு அதிகார உயர்வு கிடைக்க போகுது. ஏதாவது ப்ரமோஷன், பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்குற அதிகார விஷயங்கள் கை கொடுக்க போகிறது. உங்களுக்கு தடைகள் கரைய போகிறது. இது வரைக்கும் ஏதாவது தடை இருக்குது அப்படின்னா அந்த தடை கரைய போகுது. ஸோ கும்பத்துக்கு இது ஒரு பெஸ்ட்டு டைம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க உஷ்ணத்தை கலப்பு வாங்க பார்த்துருங்க, நல்லது நடக்கும். அன்பான உறவுகளே, இவ்வளவு நாளி நம்ம பார்த்தது இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம ராசி சிக்குமா சிக்காதா அப்படின்னு பார்த்தோம். ஏறத்தாழ சிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். முதல்ல சனி பகவானை கண்டு பயப்படாமல் பக்கத்தில் இருக்கிறவர்கள்ட்ட கவனமாக இருந்தால் நன்மை. அதில் நீங்கள் யார் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும், இந்த ராசிக்கு உரியவர்கள் யார் யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக சனி பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். இந்த பதிவை பார்த்தவர்கள் இந்த பதிவோடைய கமெண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பேர், யார் இந்த பதிவை பார்க்குறீங்களோ உங்கள் பேரை, என் பேரையும் உங்கள் பேரையும் சேர்த்து சிவஸ்ரீ அப்படின்னு போட்டு ப்ளஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேரை இதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன் அப்படின்னா நிச்சயமாக நான் உங்கள் கண்டிப்பாக இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் நட்சத்திரத்தையும் அதில் சேர்த்து போடுங்க. சிவஸ்ரீ ப்ளஸ் போட்டு உங்கள் பேர் ப்ளஸ் உங்கள் நட்சத்திரம் இதை போடுங்க கமெண்ட் செக்ஷனில். உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் பேருக்கு நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த சனி பகவான் என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தடுத்து உங்கள் பக்கத்தில் நல்லவர்களை சேர்த்து கொடுப்பார், கெட்டவர்களை விலக்கி கொடுப்பார். அதுதான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், மனசை கலங்க விடாதீங்க பிள்ளைகளா. ரொம்ப தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு இனி இந்த வாழ்க்கையில் யாரும் தடுக்க முடியாத ஒரு உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு சோதனை காலம் முடிகிறது, நல்ல காலம் பிறக்கிறது. சனினாலே நல்ல காலம்தான், சனினாலே நல்ல காலம்தான். நம்ம சனியை எல்லாரும் பயந்ததுனால தான் நம்ம எல்லாம் எடுத்தோன்னே பயத்துக்குள்ளே போயிட்டோம். பயத்தை தூக்கி வைங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு பயம் மட்டும் இல்லாமல் நம்பிக்கைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி திருப்தியாக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பயத்தை வச்சு பல பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. நீங்கள் பயப்படாது பிள்ளைங்களா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி சுதந்திரம் கிடச்சிது, நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் நமக்கு கடிகாரம் கிடச்சிது, நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம வான்வழியில் போகிறோம். நம்பிக்கை ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துமே தவிர பயம் ஒன்று இருந்ததுன்னா அது நம்ம வாழ்க்கையை பழிவாங்கும். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட பயம் இருக்குன்னு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சால் அதுவே அவனுக்கு பாயசம் கொடுக்குற மாதிரி, பாயசம் குடிக்கிற மாதிரி. அதனால் நம்மக்கிட்ட பயமே இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் பயப்படுற பிள்ளைகளா, நீங்கள் இந்த சிவஸ்ரீ ப்ளஸ் உங்கள் பேர் உங்கள் நட்சத்திரத்தை போடுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், உங்கள் பயம் விலகும். சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். சனியை போல் கொடுக்கக்கூடிய தெய்வம் யாரும் கிடையாது. சனி கொடுக்க யார் தடுப்பார்? தடுக்கக்கூடிய எந்த துஷ்டர்களாக இருந்தாலும் அவர்கள் வேட்டையாடப்படுவார்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.